ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல்ல வந்து பார்த்தோம்னா டே பை டே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான நிறைய விஷயங்களை அப்டேட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசென்ஸா நம்ம ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் என்ன, அதுக்கப்புறம் ஜேஇ ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எப்படி இருக்கும், அதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா விஐடி யூனிவர்சிட்டி, அதாவது வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்றாங்க, என்னென்ன விதமான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு, அதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணணும், எவ்வளவு பேமெண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த விஐடி இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், சரிங்களா? இந்த வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சொல்லப்படுற இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஐடி ட்ரிபிள் இந்த எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க. இந்த எக்ஸாம் எப்ப கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு 28 ஏப்ரல்ல இருந்து 3 மே வரலும் இந்த எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்றாங்க. அந்த வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாமோட டியூரேஷன் வந்து பாத்தீங்கன்னா 2 hours and 30 minutes, அதாவது உங்களுக்கு 2.5 மணி நேரம் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் இதுல கேட்க போறது. 4 மார்க் கொஸ்டின் சீட்ஸ் கரெக்ட் ஒவ்வொரு ஆன்சருக்கும். தென் வந்து பாத்தீங்கன்னா -1 மார்க் வந்து பாத்தீங்கன்னா ராங் ஆன்சர் பண்ற क्वेश्चंसக்கு -1 மார்க் இருக்கு. அப்புறம் 0 மார்க் ஃபார் அன்ஆன்சர். நீங்க ஆன்சர் பண்ணாத क्वेश्चंसக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0 மார்க் தான். ஸோ அதனால மேக்ஸிமம் ஆன்சர் தெரியல அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிருங்க. உங்களுக்கு டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 125 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் பை பயாலஜில 40 கொஸ்டின்ஸ் வந்துருங்க. அதுக்கப்புறம் பிசிக்ஸ்ல 35 வந்துடும், கெமிஸ்ட்ரியில 35 வந்துடும், அதுக்கப்புறம் ஆப்டிடியூட்ல 10 கொஸ்டின்ஸ் வந்துடும். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல வந்து 5 கொஸ்டின்ஸ். ஆக மொத்தம் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 125 கொஸ்டின்ஸ் வந்துடும். தென் ஃபைனலா ஒரு முக்கியமான விஷயம், நீங்க பே பண்ற அந்த ஃபீஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃபீஸ் வந்து நான் ரீஃபண்டபிள், சரிங்களா? நீங்க ஒரு 1300 பே பண்ணுவீங்க, அது வந்து நான் ரீஃபண்டபிள். ஸோ அதனால அது பாத்துக்குங்க. அடுத்தது அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறது வந்து ஒண்ணா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நியூ யூசர், அதாவது நீங்க 12th முடிச்சுட்டு இப்போ நீங்க ஏதாவது ஒரு ப்ரோக்ராமுக்கு நீங்க விஐடியில் அப்ளை பண்ணீங்கன்னா நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து அதில் வந்து வேலிடான இமெயில் அட்ரஸ் அண்ட் ஆக்டிவ் மொபைல் நம்பர் வந்து நீங்க கொடுக்கணும். கொடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஓடிபி ஜென்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் கேட்குற பேசிக் டீடைல்ஸ் கொடுத்துட்டீங்க கேர்ஃபுல்லி, அதை கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓடிபி வந்து உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு அல்லது மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஓடிபி வந்து நீங்க இது பண்ணி நீங்க பாஸ்வேர்டு உங்களுக்கு வந்து உங்களோட மெயில் ஐடி ஓடிபி ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து உங்களோட மெயில் அட்ரஸ் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதமான டீடைல்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பருக்கு தான் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால கரெக்டான வேலிட் இருக்கிற மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் வந்து நீங்க கொடுங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா சைன் இன் ஃபார் யுவர் ரெஜிஸ்டர் யூசர். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட வேலிட் இமெயில் அட்ரஸ்க்கு பாஸ்வேர்டு வந்து கண்டிப்பா சென்ட் பண்ணுவாங்க விஐடியில இருந்து. ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தேர்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபில்லிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம், அதாவது இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை நம்ம இன்ச் பை இன்ச்சா பார்த்து கவனமா தான் ஃபில் பண்ணணும், சரிங்களா? அதாவது கேர்ஃபுல்லி அவங்களே கொடுத்துருப்பாங்க. அப்ளிகேஷன் நம்பர் போட்டு அதுக்கப்புறம் ஜென்ரேட்டட் கேட்கிற பிரைமரி டீடைல்ஸ் என்னென்னவோ அதெல்லாம் நீங்க கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் நம்பர் இருக்கு பாத்தீங்களா, இந்த அப்ளிகேஷன் நம்பர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஒரு ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது ஒரு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றதுக்கு அதுக்கு இது பண்றதா இருக்கட்டும், நிறைய விஷயங்களுக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் நம்பர் யூஸ் ஆகும். ஸோ அதை கவனமா பாத்துங்க. அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் மெத்தட். அதை சொன்னேன் இல்லைங்களா, பேமெண்ட் மெத்தட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க 1350 ரூபாய் நீங்க பே பண்ண போறீங்க. த்ரூவா நெட் பேங்கிங் பண்ணலாம், அப்படி இல்லை கிரெடிட் கார்டு பண்ணலாம், அப்படின்னா டெபிட் கார்டு பண்ணலாம், அப்படி இல்லை பேடிஎம்ல பண்ணலாம். அதாவது ஏதாவது ஒரு ஆன்லைன் மோட்ல நீங்க பண்ண போறீங்க. நான் சொன்ன மாதிரி தான் ஏற்கனவே அப்ளிகேஷன் காஸ்ட் வந்து நான் ரீஃபண்டபிள், அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க. அண்ட் ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி தான் நீங்க வந்து போட்டோ இது பண்றதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த போட்டோ என்னென்ன சைஸ் இருக்கணும், எவ்வளவு இருக்கணும், எங்க பார்த்து இருக்கணும், 2 காது தெரியற மாதிரி, 2 கண்ணு நல்லா ஓப்பன்ல முடிச்சிருக்கிற மாதிரி நிறைய போட்டோஸ் அப்லோட் பண்ணோம். அதே மாதிரி அந்த சிக்னேச்சர் அப்லோட் பண்றதுக்கு சில விஷயங்கள் வச்சிருக்காங்க. ஸோ அதையெல்லாம் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்க இது பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க தாராளமா ஃபில் பண்ண அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து தாராளமா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஃபில் பண்ண அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்க உங்களோட ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாம ஃபியூச்சர்ல நீங்க அந்த காலேஜ்ல படிக்கிறீங்கன்னா அப்ப கூட அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க இந்த சாஃப்ட் காப்பி இது பண்ண பிறகு உங்களோட அந்த அக்கௌண்ட் வந்து விஐடில ரெஜிஸ்டர் ஆயிரும். தென் நீங்க அதை டவுன்லோட் பண்ணி ஹார்ட் காப்பியை வந்து அதை பாருங்க, அப்ளிகேஷன்ஸ் நீட் நாட் சென்ட் தி ஹார்ட் காப்பி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட் பண்ண அந்த இதை வந்து அப்ளிகேஷன்ஸை வந்து நீங்க விஐடிக்கு ஹார்ட் காப்பி வந்து நீங்க போஸ்ட் பண்ண வேணாம், அது அவங்களே வேணாம்னு சொல்லிட்டாங்க, சரிங்களா? ஸோ இவ்வளவுதாங்க, இதுதான் சிம்பிளான விஷயங்கள் தான். ஸோ இந்த பேசிக்கான விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணி விஐடில எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு நீங்க தாராளமா அப்ளிகேஷன்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி டே பை டே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.